கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்க 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு வார்த்தையை உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதுன்னு சொல்றாரு. ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்த நினைக்கும் பொழுது, ஒரு ஆரம்பத்தில் ஒரு தொடக்க நிலையில் நம்ம செய்கிற எந்த வேலையோ சரி, நம்ம அது எப்படியாவது அந்த செய்கிற வேலையில் ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு விளையாட்டு ஓட்டப்பந்தயம், வாலிபால், கிரிக்கெட்டு, இல்லை ஏதாவது மீன் பிடிக்கிற வேலை, இல்லை கடை போடுறது, இல்லை திருமண காரியங்கள், குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறது, இது எல்லாவற்றிலும், இது எல்லா செயல்களிலும், இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இது எல்லாவற்றிலும் நம்ம தொடக்கத்தில் நம்ம என்ன நினைப்போம்? நம்ம வெற்றி பெறணும்னு நினைப்போம். நம்ம திட்டத்தை தொடங்கும் பொழுது எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடுவோம். ஆனால் நம்ம தொடங்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னா, தொடக்க நிலை, பெரும்பாலும் தொடக்க நிலை அது செயலற்ற நிலையில் நமக்கு அது காணப்படுமா? செயலற்ற நிலையில் காணப்படும். அதை நம்ம ஒழுங்குமுறைப்படுத்தி கடுமையான உழைப்பை போட்டு எப்படியாவது அதை நம்ம வெற்றி பெற்று நம்ம சாதிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு நம்ம தொடக்க நிலை இருக்கும். ஆனால் நம்ம ஏறெடுக்கிற அந்த காரியங்களில் நிறைய விதமான எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். சில நேரங்கள் இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைமைகள் ஏற்படும். ஆனால் அந்த சூழ்நிலைமையில் நம்ம விடாதபடிக்கு எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்? ஆரம்பத்தில் நமக்கு பிரச்சனை வருது, ஒரு விஷயத்தை நேர்மையாக நம்ம செயல்பட்டு அதை தொடங்கும் பொழுது நமக்கு வீணாய் சில பிரச்சனைகள் அதுக்கு எதிர்ப்பாக நிற்கிறார்கள் என்றால், நம்ம தைரியமாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த வேலையை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அந்த வேலையை செய்யும் பொழுது நமக்கு கர்த்தர் துணை நிற்பார். நிறைய பேர் ஆரம்பத்தில் தொடங்குறாங்க, ஒரு வேலையை தொடங்குறாங்க, தொடங்கின உடனேயுமே ஒரு சில எதிர்ப்புகள் வரும், வியாபார சிக்கல்கள் சந்திக்க நேரிடும் சில நேரங்களில். ஆனால் சிக்கல்கள் வரும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த வேலை வேணாம், இந்த தொழில் வேணாம், இந்த வியாபாரம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த வேலையை விட்டுடுறாங்க. அப்போ எப்படி முன்னேற்றம் அடைய முடியும்? நேர்மையாக சம்பாதிக்கும் பொழுது, நேர்மையாக ஒரு திட்டத்தை நீங்கள் தொடங்கும் பொழுது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்காக நம்ம கை விட்டோன்னா நம்ம எப்படி முன்னேற்றம் அடைய முடியும்? இதுதான் கர்த்தர் சொல்றாரு. தொடக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார். ஆரம்பத்தில் உனக்கு பிரச்சனைகள் வரும் தான், பிரச்சனை வந்துடுச்சுன்னு அதை நீங்கள் விட்டுடாதீங்கன்னு சொல்றாரு. முடிவில் ஒரு நல்ல பலன் இருக்கும். முடிவு நல்லதுன்னு சொல்கிறாரு. ஏன் முடிவு நல்லதுன்னு சொல்கிறாருன்னா,
ஆரம்பத்தில் துக்கம் இருக்கும், சோகம் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், கவலை இருக்கும், கண்ணீர் வரும். ஆனால் முடிவில் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் மிகுதியாய் உடைய எதிர்காலத்தில் மிகவும் பெரிதான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இப்படி தாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தீங்கான வழியில் போகிறது, தீங்கான வழியில் போய் அதிகமாக சம்பாதிக்கணும், தீங்கான வழியில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய மக்கள் தவறான வழியில் போய் வாழ்க்கையில் வாழ்ந்து நினைக்கிறாங்க. இதில் ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்கள் நேர்மையான போடுற திட்டத்தில், நேர்மையாக நீங்கள் உழைக்கிற உழைப்பில் கிடைக்கிற முடிவு அது சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் நீங்கள் பாவத்தில் தொடங்குற எந்த ஒரு செயலும் இறுதியில் அது ஒரு பயங்கரமான ஒரு இழப்பை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. இந்த வசனத்தை வாசிக்கும்போது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அப்போ ஒரு மனிதன் நேர்மையாய் தொடங்கி நேர்மையாய் அவன் போடுகிற திட்டம், இந்த திட்டம் எந்த வேலைக்காக இருக்கலாம், குடும்பத்தில் போடுற திட்டமாக இருக்கலாம், பிஸ்னஸில் போடுற திட்டமாக இருக்கலாம், இல்லை விளையாடும் பொழுதும் அதில் விளையாண்டு அதில் முதல் பரிசு வாங்கணும், அதுக்கு போடுற திட்டமாக கூட இருக்கலாம். நீங்கள் நேர்மையாய் தொடங்குகிற திட்டம் நம் வாழ்க்கைக்கு அது நலமானதை கொடுக்கும். தீங்கான வழியில் நம்ம செயல்படுகிற எல்லா காரியங்களும் அது பயங்கரமான இழப்பை நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணும். இப்போ இங்கே ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோபுவின் பிந்தைய நாட்கள் முந்தின நாட்களை காட்டிலும் நல்ல நிலையை அடைந்தது. பார்ப்போமா? யோபு 42 அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். யோபு 42 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபுடைய முன்னிலைமை எப்படி இருந்தது? நம்ம தொடக்க வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு வருவோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான். ஆடு மாடுகள், வேலையாட்கள், பிள்ளைகள் எல்லோரும் என்ன செய்தாங்க? ரொம்ப செல்வந்தமான மனுஷனாக இருந்தார். அவரை போல ஒரு ஐஸ்வர்யவான் அந்த நாட்டில் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, சன்மார்க்கனும் உத்தமனுமாக இருந்தார். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவருமாக இருந்தார். நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது நமக்கு நிறைய விதமான ஆசைகள் ஏற்படும். தேவனுக்கு பிரியமில்லாத உலக ஆசைகள் நம்ம வாழ்விலே நமக்கு காணப்படும். ஆனால் அப்படி வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்பட்டாதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று கர்த்தர் சொல்றார். இதுதான் யோபுவுடைய வசனத்தில்
யோபுவை சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவனுமா இருந்தான். பாவத்துக்கு அவன் விலகி ஓடுறான். அப்போ வாழ்க்கையில பாவமான செயல் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் தொடங்கும் பொழுது எந்த வேலைகளை நீங்கள் தொடங்கினாலும் அந்த வேலையில் உண்மை இருக்கணும், உத்தமம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து நல்ல முறையில் ஒவ்வொரு வேலைகளையும் நாம் செய்யும் பொழுது அதற்கு உண்டான பலனை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொடுப்பார். அநியாயமாய் சம்பாதிக்கிற அதிக வருமானத்தை பார்க்கிலும் நேர்மையாய் சம்பாதிக்கிற குறைந்த வருமானமே உத்தமம் என்று கர்த்தர் சொல்றாரு. இதுதான் பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லியிருக்கிறார். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லியிருக்கிறார். பெருமை உள்ளவன் எப்படி இருப்பானா, எப்படியாவது எந்த தவறு செய்தாவது நான் வளர்ச்சி அடைஞ்சிடணும், நான் யாருன்னு இந்த ஊர் பார்க்கணும், என் தொழில் தான் என் ஏரியாலேயே பெரிய தொழில், நான் தான் பெரிய பணக்காரன்னு காட்டிக்கணும். அப்போ அவன் என்ன நினைப்பானா, அவனுக்குள்ளே இருக்கிற பொறுமையை இழந்து போயிடுவான். அப்போ சீக்கிரம் வளர்ச்சி அடையணும்னு நினைப்பான். அப்போ உண்மை இருக்காது, உத்தமம் இருக்காது. அப்போ அவன் செய்கிற வேலையில் தவறானவைகளில் தவறாய் யோசனை, தவறான வழி உன்னுடைய வாழ்க்கையில் வந்துடும். இப்போ தவறான வழியில் போனால் அந்த வேலை நிலைக்குமா? கொஞ்ச நாளைக்கு தான். நீ செய்கிற தவறு வெளியே தெரியாத வரைக்கும் தான் நீ பெரியவன் அப்படின்னு உன்னை புகழுவாங்க. ஆனால் அதை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். உங்கள் வாழ்க்கையே முடக்கப்பட்ட நிலைமையில காணப்படும். கர்த்தர் யோபு எப்படி இருந்தானா, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவ்வளோ பெரிய பணக்காரன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாரு. இழந்து போனதுக்கு அப்புறமா கர்த்தர் எப்படிலாம் அவர் ஆசீர்வதிக்கிறாருன்றதை வசனத்தில் படித்து காமிக்கலாம். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள். 14,000 ஆடுகள்னா அப்போ 7,000 ஆடுகள் அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனை ஆடுகள் ஆச்சு? 14,000 ஆடுகள். 6,000 ஒட்டகங்கள், 3,000 ஒட்டகங்கள் தொடக்கத்தில் இருந்தது, 6,000 ஒட்டகங்களாக மாறிச்சு. கர்த்தர் ஆசீர்வதிச்சார். 1000 ஏர்களும், 500 ஏர் மாடுகள் இருந்தது, 1000 ஏர் மாடுகளாக மாறிச்சு. 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயிருந்தது, அது 500 இருந்தது. இப்போ கர்த்தர் கொடுத்த பலனாய் 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயிருந்தது. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். வேணான்னு சொல்லப்பட்ட மனைவி. யோபு அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்து எல்லாவற்றையும் இழந்து சரீரத்தில் வியாதி அவனுக்குள்ளே நுழைந்து ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர் காணப்படும் பொழுது மனைவி சொல்லுது, இன்னுமா உன் தேவனை நீ தூஷிக்கிற, உன் தேவனை நீ நம்புற, தேவனை தூஷித்து உன்னுடைய ஜீவனை விடுன்னு சொல்லிச்சு. ஆனால் யோபு சொன்னார், இது எல்லாவற்றையும் எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார். இந்த உலகத்தில் நான் பிறக்கும் பொழுது நிர்வாணியாக வந்தேன்,
நான் சாகும் பொழுதும் நான் நிர்வாணியாக போவேன்னு சொன்னார். கர்த்தரை விட்டு கொடுக்கவே இல்லைங்க. இதுதாங்க உண்மையும் உத்தமமாக இருந்தார். பொறுமையாக இருந்தார், உண்மையாக இருந்தார். நீங்கள் உண்மையாக இருந்து கர்த்தரை நம்பி நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர், கையிட்டு செய்யும் வேலைகள் அனைத்திலும் கர்த்தர் பயங்கரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீங்கள் தொடங்குற அந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். யோபு தொடங்கினாரு, நிறைய பிரச்சனைகள் வந்தது. நீங்கள் சம்பாதித்த ஆஸ்தி எல்லாமே நீங்கள் இழந்து போனாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா நம்பிக்கையோடு இருக்கணும், ஜபத்தில் உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் பொறுமையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் மீண்டும் மீண்டும் மீட்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வசனத்தை உங்களுக்கு கர்த்தர் பேசுகிற நோக்கம் என்னன்னா, நீங்கள் தொடக்கத்தில் நிறைய பேர் இழந்து போன உடனேயுமே, நீங்கள் தொடங்கும் பொழுது சில திட்டம் தோல்வி அடைந்த உடனேயுமே நிறைய பேர் தவறான வழிகளில் பாவத்தில் போய் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு வாழ்கிறதே வேஸ்ட்டு, இனி இந்த வாழ்க்கையே வாழக்கூடாதுன்னு நிறைய பேர் முடிவு எடுக்கிறீங்க. இப்படிப்பட்ட முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் உங்களோடு கூட பிரசங்கிக்கிறார். உங்களுடைய எல்லா திட்டங்களிலும் நீங்கள் சரியாய் நல்ல நோக்கத்திற்காய் திட்டமிடுங்க. தேவனை உங்கள் கூட சேர்த்துக்கோங்க. கர்த்தர் அனைத்திலும் உங்களோடு கூட இருந்து அவர் முழுவதுமாக உங்களை வழி நடத்துவார். இன்னொரு வசனங்களை பார்ப்போம். பொல்லாதவர்களின் முடிவு விலக்கி கூற இயலாதபடி பயங்கரமாக இருக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் அப்படி பாவத்தில் நாம் பொல்லாதவர்களின் முடிவு விலக்கி கூற இயலாதபடி பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம தவறான வழியில் நம்ம ஒரு திட்டத்தை செஞ்சு அதனுடைய முடிவு எப்படி இருக்குமா, அது பயங்கரமானதாக இருக்கும். கர்த்தரே நம்மளை தண்டிப்பார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு மரணத்தை ஜெயிச்சாரு. நமக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு. நம்ம அநியாயமா நம்ம ஒரு வேலையை செய்தோன்னா, பாவத்தோடு நாம் ஒரு காரியத்தை தொடங்கணும்னா நிச்சயமாக முடிவு அழிவை நோக்கி தான் இருக்கும். அந்த அழிவுக்குள்ள நம்ம யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் முடிவு நலமாக இருக்கணும்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்த சிந்தி நம்மளை மீட்டெடுக்க இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் மேலானவன். பொறுமை எப்படின்னா, பெருமை தாங்க பாவத்தின் தொடக்கமே. பெருமை தான் பாவத்தின் தொடக்கம். நான் அப்படி ஆகணும், நான் இப்படி ஆகணும்னு சொல்லி நினைக்கிறோமே,
நான் தான் எல்லாமே நினைக்கிறோமே, அதுதாங்க பெருமை. எங்கே போனாலும் நான் தான் டாப்பில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பெருமை. பொறுமை உள்ளவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்றாரு. பொறுமை தேவனுடைய அங்கீகாரத்துக்கு பொருத்தமான நிலையை ஒரு மனிதனுக்கு பெற்று தருகிறது. ஆனால் பொறுமையோ அவனை அழிவுக்கு கொண்டு போய் விடுகிறது. நம்ம பொறுமையோடு நம்ம செயல்பட்டால் நம்ம மேற்கொள்ளுகிற திட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று ஒரு சிறந்த பலனை நாம் அடைய முடியும். இந்த வசனத்தை கர்த்தர் உங்களோடு பேசினார். நீங்களும் உங்களுடைய வாழ்வில சிறந்த முறையில் செயல்படுங்க, முழுமையான உழைப்பை போடுங்கள், ஒவ்வொன்றிலும் ஒழுங்கான முறையிலே செயல்படுத்துங்கள். தொடக்கத்தை பார்க்கிலும் கர்த்தர் முடிவில் உங்களை நிச்சயமாக கர்த்தர் மேலே கொண்டு போய் உங்களை நிலைநிறுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையோடு கூட அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று நீ சொன்னது போல அப்பா இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நல்ல நிலைமையில் நீர் கொண்டு வருவீராக. செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்பா முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிங்க. ஒவ்வொரு குடும்பமும் சமாதானத்திற்குள்ள நீர் நடத்துங்க. பயப்படாதே, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் என்று நீ சொன்னது போல அப்பா நீர் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருந்து நீர் வழி நடத்துங்க. அப்பா கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவனுமான யோபுவை போல ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உத்தமனாய் வாழும்படிக்கு இந்த வசனத்தின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.